ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். எதுலேருந்துனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரிஜினல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இன்றைக்கி செட் 1 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற அப்கமிங் வீடியோ ஃபுல்லாகவே எய்தர் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படி இல்லைன்னா ஜென்ரல் தமிழ்லேருந்து 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பேர் அபவ் 40 இல்லை 45க்கு மேலே எடுக்கிறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். வாங்க கேள்விக்கு போகலாம். ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது எது? அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ ஜிடிபி. பெரி பின்வரும் எதன் பற்றாக்குறையால் ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ வைட்டமின் B1. காச நோய்ங்கிறது எதனால் ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி பாக்டீரியா. கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாகவே இயர் தான் கொடுத்துருக்காங்க. இயர் தான் எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ விடை பார்ப்போம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது நேரு அறிக்கை 1928, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931, தனிநபர் சத்தியாகிரகம் 1940, அட்லி பிரபுவின் அறிவிப்பு 1946. நிருப்பமா வைத்தியநாதன் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை ஆப்ஷன் ஏ டென்னிஸ். செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுபவை எவைன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லைசோசோம்கள். ஹிண்ட் ஸ்வராஜ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மகாத்மா காந்தி. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் குஜராத் மொழியில் தான் எழுதினாங்க. ஓகேங்களா. இந்தியாவில் ஹிண்ட் ஸ்வராஜ் அப்படிங்கிறது வெளியிட தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா காந்திஜியே அதை ஆங்கில மொழியில் இந்தியன் ஹோம் ரூல் என்று மொழிபெயர்த்தார். சென்னை தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இயர் பார்த்தீங்கன்னா 1969, அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது என்னன்னா சென்னை மாகாணம் அப்படிங்கிறது அண்ணாவுடைய தலைமையில் 1969 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்று தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 3ஆம் புத்த மாநாடு இவரின் காலகட்டத்தில் நடைபெற்றதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அசோகர். அதாவது இந்த 3ஆம் புத்த மாநாடு கிமு 250 மௌரிய பேரரசர் அசோகரின் ஆட்சி காலத்தில் பாடலிபுத்திரத்தில் நடைபெற்றது. பின்வருவனவற்றை பொறுத்தவும், அதாவது லெஃப்ட் சைடு வந்து புரட்சி கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு எதை பற்றின புரட்சிங்கிறது கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, அதாவது சாம்பல் புரட்சி முட்டை மற்றும் கோழி, தங்கப் புரட்சி தோட்டக்கலை, மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், நீல புரட்சி கடல்சார் பொருட்கள். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. அதாவது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னா சிப்பாய் வாழ்க விவசாயி வாழ்க. இது இந்தியாவின் 2வது பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியோடைய முழக்கமாகும். இது 1965 பிரயாக்ராஜ் பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டது. கீழ்காணும் உரங்களில் எது அதிக அளவு நைட்ரஜனை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி யூரியா. பின் வருவனவற்றில் எது இந்தியாவின் எரிமலை தீவுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரன் தீவு. இது இங்கிலீஷில் பேரன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவின் அந்தமான் அண்ட்
நிக்கோபார் தீவு கூட்டத்தை சேர்ந்த ஒரு தீவாகும். எழுத்தாளர்களையும் அவர்களின் புத்தகங்களையும் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்நேரத்துக்கு விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மால்குடி டேஸ், ஆர்.கே. நாராயண், ஹர்ஷசரிதா, பானபட்டா, அர்த்தசாஸ்திரம், கௌட்டில்யா, சத்யத் பிரகாஷ், சுவாமி தயானந்த். தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னருக்கு உதவிய தஞ்சை மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி அச்சுத்தப்ப நாயக். இந்த அச்சுத்தப்பாவின் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தக்கான சுல்தானிய படைகள் விஜயநகர பேரரசை தோற்கடித்தனன்னு சொல்லுவாங்க. புரத சேர்க்கை நடைபெறும் இடம் எது? விடை பார்த்தீங்கன்னா ரைபோசோம், அதாவது ஆப்ஷன் டி. குரு சிகரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் மாநிலத்தில் குரு சிகரம் அமைந்துள்ளது. யூரியாவில் உள்ள நைட்ரஜனின் அளவு என்ன? விடை ஆப்ஷன் பி 46% நைட்ரஜன். மகாத்மா காந்தியின் பின்வரும் எந்த போராட்டமானது தொழில்துறை தொழிலாளர்களுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி அகமதாபாத் சத்தியாகிரகம். அதாவது 1918 அகமதாபாத் பருத்தி ஆலை தொழிலாளர்களால் நடத்தப்பட்ட வேலை நிறுத்தம் அகமதாபாத் சத்தியாகிரகம். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தகுதி உடையவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். அது என்னன்னா குடியரசுத் தலைவரை அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதற்காக மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும். இதற்கான தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் உண்டு. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவின் கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி சர் ஜான் மார்ஷல். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி ஔவை இல்லம். பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விடை டெங்கு காய்ச்சல். ஸோ பிளேவி வைரஸ் எதன் மூலமாக பரவுதுன்னா கொசுக்கள் மற்றும் உண்ணிகள் மூலமாக இந்த பிளேவி வைரஸ் பரவுது. நைட்ரோலிம் என்று அழைக்கப்படும் உரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி கால்சியம் சைனமைடு. சத்தியமேவே ஜெயத்தே என்ற வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி முண்டக உபனிஷத். இந்த சத்தியமேவே ஜெயத்தே அப்படிங்கிறது அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை மட்டுமே வெற்றி பெறுகிறது. மகாவீரர் பிறந்த இடம், அதாவது மகாவீரர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி குந்த கிராமம். பீகார்ல வைஷாலிக்கு அருகில் உள்ள இந்த குந்த கிராமத்துல தான் மகாவீரர் பிறந்திருக்கார். சரியாக பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திர சோழன், மால்பாடி, காரவேலர், ஹதிகும்பா, அசோகர், பிரம்மகிரி, சமுத்திரகுப்தர், அலகாபாத். இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலம் ரப்பர் சாகுபடிக்கு பிரபலமானதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேரள மாநிலம் முதல் இடத்துலையும் 2வது இடத்துல தமிழ்நாடு. ரிக் வேத காலத்தில் பழங்கால இளவரசருக்கு கற்பிக்கப்பட்ட போர் வீரர் கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தனூர் வேதம். இந்த தனூர் வேதம் அப்படிங்கிறது
தற்காப்பு கலைகளை பற்றிய குறிப்புகளை கொண்ட வேதங்களின் ஒரு பகுதியாகும். இது 4 உபவேதங்களில் ஒன்றாகும். கீழ் குறிப்பிட்டுள்ள தாது பொருட்களில் எது முதல் நிலை தாது ஊட்டப்பொருள் என குறிப்பிடுகிறோம்? விடை ஆப்ஷன் டி நைட்ரஜன். நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதி யார்? நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதி யார்? விடை ஆப்ஷன் பி கர்னல் கேம்பல். பின் வருவனவற்றில் ஜஹாங்கீர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட பிரிட்டிஷ் மன்னர் ஜேம்ஸ் I இன் தூதர் யார்? அதாவது பின் வருவனவற்றில் ஜஹாங்கீர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட பிரிட்டிஷ் மன்னர் ஜேம்ஸ் I இன் தூதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹாக்கின்ஸ். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கருத்து கொடுத்துருக்காங்க 4 பாயிண்ட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி பட்டம் சூடிய ஆண்டு 1674. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். மற்றதும் என்னன்னு பார்ப்போம். புரந்தர் உடன்படிக்கை 1664ன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. புரந்தர் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1776. சிவாஜி பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1630. சிவாஜி இறந்த ஆண்டு 1680. ஸோ உங்களுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவாஜி பட்டம் சூடிய ஆண்டு 1674. அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை. அதாவது அமிலங்கள் எந்த சுவையை உடையவைன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ புளிப்பு. ஜனாதிபதி எந்த அடிப்படையில் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயுத கிளர்ச்சி, வெளிப்புற ஆக்கிரமிப்பு, போர், கடைசியா மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து காரணங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனாதிபதி எந்த அடிப்படையில் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து காரணங்களும். 1948 முதலாவது மொழிவாரி மாகாண ஆணைய தலைவர் யார்? 1948 முதலாவது மொழிவாரி மாகாண ஆணைய தலைவர் யார்? விடை ஆப்ஷன் சி எஸ்.கே. தார். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் எந்த நிறமாக மாறுகிறது? அதாவது நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் எந்த நிறமாக மாறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி பச்சை. டைக்கா தாவரங்களின் வளர்ச்சி காலம் என்ன? டைக்கா தாவரங்களின் வளர்ச்சி காலம் என்ன? விடை 130 நாட்கள். ஆப்ஷன் டி. இந்திய அரசியலமைப்பின் 359வது பிரிவின் கீழ் அவசர நிலையை அமல்படுத்தும் போது அடிப்படை உரிமைகள் தொடர்பான பின்வரும் ஜோடி கட்டுரைகளில் எது இடைநிறுத்தப்பட முடியாது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கட்டுரைகள் 20 மற்றும் 21. உயிரினங்களுக்கான இருசொற் பெயரிடலை உருவாக்கியவர் யார்? உயிரினங்களுக்கான இருசொற் பெயரிடலை உருவாக்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ். இவர் பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியலின் தந்தை என்றும் அறியப்படுகிறார். தஷ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றது? தஷ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றது? விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 1966. இந்த தஷ்கண்ட் அமைதி மாநாடு பார்த்தீங்கன்னா இந்திய பாகிஸ்தான் போரை தொடர்ந்து 1966 ஜனவரி 10ஆம் தேதி அன்று உஸ்பெகிஸ்தானின் தலைநகர் தஷ்கண்டில் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இந்த முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி 1946.
5 வகைப்பாடு இராச்சியத்தை முன்மொழிந்தவர் யார்? 5 வகைப்பாடு இராச்சியத்தை முன்மொழிந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி விட்டகர். அதாவது 1969ஆம் ஆண்டில் ராபர்ட் விட்டகர் 5 இராச்சிய வகைப்பாட்டை முன்மொழிந்த உயிரியலாளர் ஆவார். காமராஜரின் பிரபலமான கொள்கை எது? அதாவது எந்த திட்டம்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கே திட்டம். அதாவது இந்த கே திட்டம் அப்படின்னா என்னன்னா, கட்சியோடைய மூத்த தலைவர்கள் தங்கள் பதவிகளை இளையவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கே திட்டம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. விடை காரம். மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய தமிழ்நாடு அரசு அமைத்த குழுவிற்கு தலைமை வகித்தவர் யார்? மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய தமிழ்நாடு அரசு அமைத்த குழுவிற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜமன்னார். குழுவின் பெயர் ராஜமன்னார் குழு. அமைத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1969. கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது எப்படி தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி விழித்திரைக்கு முன்பாக. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை ஆப்ஷன் பி 1937. மின் விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸ் ஆனது எதனை உருவாக்கும்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி இணைக்கற்களை உருவாக்கும். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? அதாவது நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ கங்கை நதி டால்ஃபின். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதே மாதிரி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு ரிவிஷனும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.